அனைவருக்கும் சீரியக்கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருநெல்வேலி முடுக்குப்பத்து பாஸ்கரன். சிலம்படி வரிசை, முடுக்குப்பத்து சிலம்படி வரிசை. இப்போ வரிசையில் இது என்னன்னா கல் மூங்கில் விளையாடணும். ரொம்ப நாள் விளையாடலை, கை அடிபட்டாக்கல. சரி, பாடத்தை சொல்லி கொடுப்போம். நம்மளோட பாடம் எப்படின்னா ஒன்லி அடிவரிசை உடற்பயிற்சி அப்படி தான் இருக்கும். அந்த அடிவரிசை உடற்பயிற்சியை எனக்கான உடற்பயிற்சியை நான் முடுக்குப்பத்து அடிவரிசை அப்படிச்சிருக்கேன். இந்த வரிசையை நம்ம அழகாக படிக்கிறதுக்கு பாடமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாடமாக யூஸ் பண்ணுறது தான் எனக்கு, என் பையனுக்கு எல்லாத்துக்கும் பாடமாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பாடத்தை விளையாடுறேன். இது எப்படின்னா ரொம்ப 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 ஈஸியானது. அறுப்பு வெட்டு குத்து வீச்சு. அறுப்பு வெட்டு குத்து வீச்சு. இதை நம்ம 4 பக்கம் 8 16த்துக்கு மாற்றி மாற்றி உள்ள வெளியே உளுத்தாறு அப்படி பிறத்தாறு போட்டு அப்படியே அழகாக விளையாண்டோம்னா, சுத்தோட விளையாண்டோம்னா நமக்கு பாடங்கள் கிடைச்சிடும். அந்த பாடத்தை நம்ம இந்த 9 வரிசையை வச்சு அறுப்பு வெட்டு குத்து வீச்சு 4 மண்டல், அதில் உட்பிரிவு வந்து 9. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9ஐயும் வச்சு மாற்றி மாற்றி நம்ம விளையாண்டாலே இவ்வளோதான் ஒருத்தனை இந்த கோணத்தில் அடித்து விளையாண்டு நம்ம விளையாண்டுக்கலாம். இதில் நம்ம கால் வரிசை எத்தனைன்னா நமக்கு முன்னாடி 3, சென்டரில் 3, பின்னாடி 3. 1 2 3 4 5 6 7 8 9. அதே தான், அப்படி நம்ம விளையாண்டுக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடு காலேஜ் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி விளையாண்டுக்கலாம். அதோட நம்ம அழகாக மாற்றி 1 அப்படி 2 3 4 5 6 7 8 9. இது எப்படி 9? இது வந்து ஒரு ஸ்டெப்பில் தான், ஒரு ரவுண்டு மட்டும்தான். அடுத்தது நம்ம கால் ஸ்டெப்பு வச்சு அதுக்கப்புறம் அதில் 16 விளையாடணும். இந்த காலை இறக்கி 16 மாதிரி அப்படி விளையாண்டோம்னா கால் வரிசை போய்கிட்டே இருக்கும். இந்த 9 நம்ம பிரித்து விளையாண்டோம்னா நம்ம கால் வரிசை உடற்பயிற்சியோட அழகாக வரும். அது நம்ம கால் பயிற்சி பண்ணும்போது கால் பயிற்சி ஒரு சைடாக பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். இது நம்ம மைண்டுக்கு நல்லாயிருக்கும், உடற்பயிற்சி நல்லாயிருக்கும். வெயில் விளையாண்டோம்னா அதிகாலையில் விளையாண்டோம்னா உடற்பயிற்சி நல்லது. சும்மா ஏனாதானம் விளையாண்டா நல்லா இருக்காது. இதைத்தான் நம்ம வாவு செய்ய சொல்லியிருப்பார். வைகரையில் அதிகாலையில் விளையாடணும். எல்லாத்தையும் குளித்து சுத்தமாகி புதிய ஆடை அணிந்து கடவுளை தொழுது, எந்த கடவுளும் தொழலாம். ஏசப்பா தொழலாம், எந்த கடவுள், இந்து கடவுள், முஸ்லீம், எந்த கடவுளும் தொழுதுக்கலாம். என்ன தொழுதுட்டு அதுக்கு பிறகு நல்ல புக்கு படித்து அறநூல்களை படித்து, அதெல்லாம் எவன் படிக்க நல்லதே, படிக்காட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறநூல்களை படித்து நல்ல எண்ணத்தோட காமம் அதெல்லாம் இல்லாமல், குரோதம் இல்லாமல் நம்ம சிலம்பத்தை எடுத்து விளையாண்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யானை பழம்புரை வந்து அதில் வாவு செய்திருப்பார். எப்படின்னா, வையறையில் கண்வழித்து மாசொழிந்து மையரங்கள் கைவருதற்கு ஈசனருள் கன்னிப்பின் மையல் அறுத்ததற்கா நன்னூல் ஆய்ந்து யானையுற மெய்யில் சேர்த்ததற்கா நற்சிலம்பம் செய் அப்படின்னு இருக்காரு. இந்த பாடல் தான் உண்மையான பாடல். அதுமாதிரி உணவு பழக்க வழக்கம் அதிலே கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து அந்த பழக்கத்தை நம்ம உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது இந்த காலத்தில். சரி, இதை முடிச்சுக்கிடுவோம். ஒரே ஒரு பாடம்
செய்த பாருங்க. 15 அடி நடுநெஞ்சில் குத்தி இடது கணுக்கால் இடது கண்ணம், வலது கணுக்கால் வலது கண்மண்டருப்பு, இடது கண்மண்டருப்பு, இடது முட்டி வலது முட்டி, இடது தள்ள வெட்டு, வலது விழா குத்து, இடது சென்னி வீசி வலது சென்னி வீசி, இடது விழா குத்து, அறுத்து பின்னேறி குத்து, உச்சி அறுப்பு. இதை நம்ம லெஃப்ட் ரைட்டு இடது கை வச்சு விளாண்டுக்கலாம். டைரக்ஷனை மாற்றி மாற்றி விளையாண்டாலே பாடங்கள் போகும். இதை நீங்கள் மாற்றி மாற்றி விளையாடுங்க. உடற்பயிற்சி நீங்களாக பாடத்தை உருவாக்குங்க. உருவாக்குனா தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாடத்தை பாருங்க. இடது கண்ணத்தில் அறுத்த உடனே குத்து, இரு சுத்த அறுப்பு, இரு சுத்த அறுப்பு, ஏறி குத்தி, இடது கண்ணத்தில் வெட்டி, வலது கணக்க அப்படின்னா இதை நம்ம படுத்து எழுதிக்கலாம். அரை ஹைட்டில் முழு ஹைட்டில் விளாண்டோம்னா உடற்பயிற்சி ஆகிக்கும். சரி, அனைவரும் உடற்பயிற்சி செய்வோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.